மருமகளே, வலது காலை எடுத்து வச்சு உள்ள போம்மா. சரி தே. ஐயா, என் மருமகளை கூட்டிட்டு உள்ள போ. சரிம்மா. எல்லாரும் உள்ள வாங்க. சம்மந்தி உள்ள வாங்க. வாங்க வாங்க, எல்லாரும் உள்ள வாங்க. ஹலோ மேடம், நான் வீட்டுக்கு போறேன். சரி ஐஷு. ரொம்ப தாண்டி. என்ன ஐஷு? இருன்னு கூட சொல்ல மாட்டறல. சரி இரு ஐஷு. ஃப்ரெண்ட்ஷிப்ல ஒரு பேருக்கு தான். ஐஷு, எதுக்கு அப்படி பேசுற? பின்ன என்னடி, நான் உன் கூட நிக்கிறேன்னு சொன்னேன் மண்டபத்துல வச்சு. அவர் கூட தனியா பேசுறதுக்கு நீ பாட்டுக்கு போயிட்ட. நான் எங்க போனேன்? எங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு நீங்க தானே போனீங்க. கரெக்ட் தான். இருந்தாலும் நீ என் கூட தானே வந்து நின்று இருக்கணும். எதுக்குடி அவர் கூட பேசிட்டு இருந்த? ஐஷு, நாங்களே ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தோம். அதான் கொஞ்சம் மனசு விட்டு பேசிட்டு இருந்தோம். ஐஷு, பேசுறது தப்பில்ல மேடம். யாராவது பார்த்திருந்தா என்ன ஆயிருக்கும்? நீயும் நானுமே பேசிக்க முடியாது. உங்க அம்மா என்னையவே இந்த வீட்டு பக்கம் வராதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஐஷு, அதான் அம்மா பார்க்கலல்ல. பார்த்திருந்தா என்னடி ஆயிருக்கும்? ஐஷு, அவர் கூட பேசுறதுக்காக தானே கல்யாணத்துக்கே வந்தேன். சரிங்க மேடம், உங்க ஆள் என்ன சொன்னாரு? ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தீங்க, அதுவும் ஃப்ரெண்ட கூட மறந்துட்டு. ஐஷு, நான் உன்னெல்லாம் மறக்க மாட்டேன் ஐஷு. சரிங்க மேடம், என்ன பேசிட்டு இருந்தீங்க? அவர்கிட்ட நான் சாரி கேட்டேனா, அவரு பரவாயில்ல இருக்கட்டும், நான் எதுவும் நினைக்கல, உன்னோட சுச்சுவேஷன் புரியுதுன்னு சொன்னாரு. அப்புறம் எங்க வீட்ல இந்த மாதிரி போன்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. ஏதாவது சொல்லணும்னா ஐஷு நம்பர் கால் பண்ணி சொல்லுங்கன்னு சொன்னேன். பாருடா, அப்ப நான் மட்டும்னா பரவாயில்ல. ஐஷு, எனக்காக ஹெல்ப் பண்ண மாட்டியா? பண்ணுவேன் மேடம். உங்களுக்காக பண்ணாம வேற யாருக்காக பண்ண போறேன்? அப்புறம் வீட்ல மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொன்னனா. என்ன சொன்னாரு? அந்த கல்யாணம்லாம் நடக்காது, நீ கவலைப்படாதன்னு சொன்னாரு. பாருடா, அப்புறம் வேற என்னலாம் பேசுனீங்க? அப்புறம் இத பத்தி தான் பேசணும் ஐஷு, வேற எதுவும் பேசல. அம்மா வந்துட போறாங்க, இல்லனா பெரியம்மா வந்துட போறாங்க, நான் போறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவ்வளவுதானா? ஆமா ஐஷு. அப்புறம் நம்ம கல்யாணம் வீட்டுக்கு தெரிஞ்சு அப்பா அம்மா சம்மதத்தோட தான் நடக்கணும்னு சொன்னனா, அவரே அப்படிதான் நடக்கும்னு சொன்னாரு. ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட். சரி ஐஷு. துர்கா, நான் வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா வரேன். சரி ஐஷு. சம்மந்தி, புது கார்ல தானே மாப்பிள்ளையும் பொண்ணு வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு சொன்னேன். எதுக்காக இப்படி வாடகை கார்ல கூட்டிட்டு வந்திய? புது கார் எங்க சம்மந்தி? பின்னாடி வந்துட்டு இருக்கோ. சம்மந்தி, இதுவும் புது கார் தான். மண்டபத்துல நிறுத்தி வச்சிருந்தீல்ல புது காரு, அந்த காரை கேட்டேன். அது எங்க பின்னாடி வந்துட்டு இருக்கோ? சம்மந்தி, அது வந்து உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். என்னது சம்மந்தி? அது வந்து என் மகளுக்கு கார் வாங்கி தரோம்னு சொன்னோம்ல, நாங்க இன்னும் கார் வாங்கவே இல்ல. என்ன சொல்றிய? காரே வாங்கலையா? மண்டப வாசல்ல நின்னது அது வந்து எங்க சொந்தக்காரவிய கார் சம்மந்தி. சொந்தக்காரவிய காரா? நீங்க வாங்குனதுன்னு சொன்னீங்க. நான் எங்க சம்மந்தி சொன்னேன்? நீங்க தானே பார்த்துட்டு அந்த காரான்னு கேட்டியே. நான் ஆமான்னு சொல்ல முடியாம இல்லன்னு சொல்ல முடியாம நின்னுகிட்டு இருந்தேன். என்ன விளையாடுறீங்களோ? உங்ககிட்ட சீதனமா கார் கொடுக்கணும்னு சொன்னனா இல்லையா? சொன்னியே சம்மந்தி. காரங்க கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க சம்மந்தி. என் மவ மார்வீடு முடிஞ்சு வருவாள்ல, அப்ப கார்ல அனுப்பி வைக்கேன். கார்ல அனுப்பி வைக்கிறீங்களா? அப்ப இதே மாதிரி தான் வாடகை கார்ல அனுப்பி வைப்பீங்களா இருக்கும். இதெல்லாம் சரியில்லை சம்மந்தி. கல்யாணத்துக்கு முன்னாடியே நீங்க கார்லாம் வாங்கி கொடுக்க முடியலன்னு சொல்லியிருக்கணும். என்ன இதெல்லாம்? சம்மந்தி, கோவப்படாதீங்க சம்மந்தி. எப்படியாவது நான் வாங்கி தந்துறேன். எதுலயுமே உங்ககிட்ட உண்மை இல்ல. ஈர்வாச பொருள் எதுவுமே சரியில்லை, போய் மாத்திட்டு வர சொல்லுங்கன்னதுக்கு அதெல்லாம் மாத்த முடியாது கொண்டு வந்து வச்சாச்சு. இப்போ என்னடானே இன்னும் கார் வாங்கலன்னு சொல்றீங்க? ஏற்கனவே 50 பவுன் நகை வேற கம்மி. என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? எங்களை நல்ல இடம், நல்ல வசதியான குடும்பம்னு சொன்னாரு தரகரு. இப்படி பண்றீங்க, ஒரு கார் கூட உங்களால வாங்கி கொடுக்க முடியாது. சம்மந்தி, கோவப்படாதீங்க சம்மந்தி, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்களா. என்னத்த பொறுமையா கேட்க சொல்றீங்க? அந்த பையன் கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு சொன்னேன். நான் சொன்ன வார்த்தையை மீறி நீங்க வர வச்சிருக்கீங்க. இப்போ கார் வாங்கிட்டு வரலன்னு சொல்றீங்க. என்ன இதெல்லாம்? எங்களை ஏமாத்தி உங்க மகளை எங்க தலையில கட்டிட்டீங்களோ? இல்ல சம்மந்தி, நான் சொன்னதெல்லாம் செஞ்சிரியே. எப்போ? கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி உங்களால எதுவுமே செய்ய முடியல. இப்போ கல்யாணம் முடிஞ்சு உங்க மாவா எங்க வீட்டுக்கு வந்துட்டா, இப்போ மட்டும் எல்லாம் செஞ்சிருவீங்களோ? நல்லா எங்க தலையில மிளகா அரைக்க பாத்திருக்கீங்க. ஒழுங்கா உங்க மகளை கையோட கூட்டிட்டு போயிருங்க சொல்லிட்டேன். சம்மந்தி, இப்படி எல்லாம் சொல்லாதீங்க சம்மந்தி. 2 நாள் பொறுத்துக்கிடுங்க. மார் வீட்டுக்கு வந்துட்டு போவாங்கல, அப்ப காரோட அனுப்பி வைக்கேன். ஒண்ணு வேண்டாம், அவங்க வந்தா காரோட வரட்டும், இல்லனா கையோட கூட்டிட்டு போயிருங்க. எவ்வளவுதான் ஏமாத்துவீங்களே? எனக்கு நிம்மதியே போச்சு. பத்ராலி, என்னாச்சு? எதுக்கு ஏசிட்டு இருக்காவ? ஒண்ணே இல்லங்க, நான் பேர வீட்ல வந்து சொல்லியே. ஒன்னும் இல்லையா, உன்னை பிடிச்சி ஏசிட்டு இருக்க மாதிரி கேக்குது. ஏல பத்ராலி, என்ன பிரச்சனை? ஒண்ணே இல்லங்க, நான் வீட்ல வந்து எல்லாத்தையும் வர வரைய சொல்லியே. ஏதோ சத்தம் போட்டுட்டு இருக்கோம் சம்மந்தி. ஏதோ குறையில வச்சு
என்னது கார் வாங்கி தரேன்னு சொன்னாளா? பத்ராளி என்ன இதெல்லாம்? ஏங்க அது வந்து சம்மந்தி தான் கார் வாங்கி கொடுங்க உங்க மகளுக்குன்னு கேட்டாவே. நான் சரின்னு சொல்லியிருந்தேன். அக்கா கிட்டயும் போய் கேட்டேன். அக்கா தானே அன்னைக்கு வாங்கி கொடுக்க முடியாதுன்னு சொன்னாவே. வாங்கி தர முடியாதுன்னு சொன்னாவனா என்கிட்ட வாங்கி தர முடியாதுன்னு சொல்லியிருக்கணும். நான் அப்பவே இந்த கல்யாணத்தை நிறுத்தியிருப்பேன். எடுத்துக்கலாம் இப்படி கல்யாணத்தை நிறுத்திருப்பேன்னு என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? பிள்ளைகள் நல்ல வாழான்னு கல்யாணம் பேசி முடிச்சீங்களா இல்ல வாழக்கூடாதுன்னு பேசி முடிச்சீங்களா? என்ன பேசுறீங்க நீங்க? என்ன தாயாத அப்படி யோசிச்சுட்டு கல்யாணம் முடிவு பண்ணுவாளா? அப்படின்னா எதுக்கு நீங்க எப்ப பார்த்தாலும் கல்யாணத்தை நிறுத்திடணும்னு சொல்றீங்க? ஏன் மோவே ஆனந்த் கல்யாணத்துக்கு வந்துட்டான்னு நான் இப்பவே கல்யாணத்தை நிறுத்திடுறேன் நீ. இப்ப என்னடானா அவ கார் வாங்கி தரலங்கிறதுக்காக நான் கல்யாணத்தை அப்பவே நிறுத்திருப்பேனேங்கறிய. என்ன இதெல்லாம் ஒரு அம்மா பேசி வார்த்தையா இது? இவ எதுக்கு போய் சொல்லி இவ மகளை எங்க தலையில கட்டினாவ? நீங்க எதுக்கு கார் வேணும் அது வேணும் இது வேணும் ஆசைப்படுறீங்க? முதல்ல என் வீட்ல வந்து பேசும்போது அதெல்லாம் நீங்க பேசவும் இல்ல கேட்கவும் இல்லையே. உங்க இஷ்டத்துக்கு உங்க மகளுக்கு என்ன வேணாலும் செய்யுங்க நாங்க கேட்க மாட்டோம்னு தானே சொன்னீங்க. இப்போ என்ன புதுசா காருங்கறிய அதுங்கறிய இதுங்கறிய இதெல்லாம் நல்லாவா இருக்கு? இங்க பாருங்க எல்லாரும் எல்லா இடத்துலயும் கேக்குறதுதான். பெருந்தன்மையா உங்க இஷ்டத்துக்கு செய்யுங்கன்னா இப்படியே செய்வியே? என்னது குறைச்சு செஞ்சுட்டா நல்லா தானே செஞ்சிருக்கோம். ஆமா நல்லா செஞ்சியே. என் மகனுக்கு 200 பவுன் போடியே 300 பவுன் போடியேன்னு சொன்னாவ எல்லாரும். அப்ப அங்க பார்க்க வேண்டியதானே எதுக்கு எங்க வீட்டுக்கு வந்தீங்க? என் மகன் தான் இவ்வளவுதான் பிடிச்சு தொலைச்சிருக்குன்னு சொல்லிட்டான். அதனால தான் இங்க வந்து விழுந்திருக்கு. இந்த மாதிரிலாம் பேசாதங்க. சம்மந்தியிட்ட இப்படி மூஞ்சிய கொன்னிட்டு பேசினீங்கன்னா வந்து போய் இருக்க முடியாது. இவ எதுக்கு நீ போய் சொல்லி ஏமாத்துனவ? மண்டபத்துல வச்சு கூட நான் கேட்டேன். கார் வாங்கியாச்சு வாசல்ல விட்டுருக்குன்னு சொன்னாவ. இப்போ என்னன்னா கார் வாங்கையில ஒண்ணு வாங்கையிலங்காவ. சீர்வரிசை பொருள் கொடுத்துருக்காவ பாருங்க. அதெல்லாம் நான் சொந்தக்கார வீட்டை கூட காட்ட முடியல. எல்லாம் பழைய மாடல். இப்பெல்லாம் விதவிதமா என்னென்னமோ வந்துருச்சு. ஒரு சீர்வரிசை கூட ஒழுங்கா கொடுக்க தெரியாதா உங்களுக்கு? சம்மந்தி கொஞ்சம் பொறுத்துக்கிடுங்க சம்மந்தி. ஒரு 6 மாசத்துக்குள்ள நீங்க கேட்டதெல்லாம் செஞ்சிரீங்க. பத்ராளி எதுக்கு கேட்டதெல்லாம் செய்யணும்? அதெல்லாம் இப்ப செஞ்சிருக்கதே அதிகம் தான். எது கேட்கறதா இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாலேயே அவிய கேட்டிருக்கணும். இப்போ வந்து நின்னுட்டு காரதா அததா இததானா எதுவும் கொடுக்க முடியாது. எங்க பிள்ளைக்கு என்னென்ன செய்யணும்னு நினைச்சோமோ அதெல்லாம் நாங்க செஞ்சாச்சு. இதுக்கு மேலே நீங்க கேட்டுட்டு இருந்தா எதுவும் செய்ய முடியாது. ஆமா, எங்க பிள்ளைக்கு நாங்க என்ன செய்யணும்னு ஆசைப்பட்டோமோ அதை நிறைவா செஞ்சுட்டோம். எங்களுக்கு தோணுனா எங்க பிள்ளைக்கு நாங்க செய்வோம். இதுக்கு மேல கார் வேணும் பணம் வேணும் நகை வேணும்லாம் கேட்காதங்க. எதுவும் வராது. பத்ராளி முன்னாலதான் எல்லா பிரச்சனையும். அவிய இதெல்லாம் கேட்காம முதல்ல எங்க கிட்ட எல்லாம் சொல்லிருக்கலாம்ல. எல்லாத்தையும் மனசுலயே வச்சிட்டு இருந்தியோ? மனசுல வச்சிட்டா போதுமா? கார்ல தானா வந்து குதிச்சிருமா? நீ செஞ்சது எதுவுமே சரியில்லை பத்ராளி. நீங்க செஞ்சது எதுவுமே சரியில்லை. நல்லா எங்க குடும்பத்தை எல்லாரும் சேர்ந்து ஏமாத்தி இருக்கீங்க. இப்போ வந்து நாடகம் போடுறீங்களோ? தயவு செஞ்சு உங்க மகளை கையோட கூட்டிட்டு போயிருங்க. எதுக்கு கூட்டிட்டு போனா? கல்யாணம் முடிச்சு கொடுத்ததுக்கு பிறகு கூட்டிட்டு போறதுக்குலாம் இங்க கட்டி கொடுக்கல நாங்க. கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு என்ன எதுக்கு கூட்டிட்டு போனா? ஏனி அவ உங்க வீட்டு மருமக. நீங்க தான் பாத்துக்கிடணும். எனக்குலாம் எங்க அம்மா வெறும் 15 பவுன் நகை தான் போட்டு கட்டி கொடுத்தா. இவளுக்கு 50 பவுன் நகை போட்டாச்சு. என்ன திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இதுவே எங்களை பொறுத்த வரைக்கும் அதிகம் தான். என்ன தந்திருக்கோ அதை வச்சு நிறைய வாழாக்கு பாருங்க. என்னாச்சு? என்ன பிரச்சனை சம்மந்தி? என்னாச்சு? ஏங்க இவ கார் வாங்கி தரேன்னு சொன்னாவல்ல, இப்போ வாங்கி தர முடியாதுன்னு சொல்லி அவங்க. அதுக்கு என்ன? எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கா? நம்மகிட்ட என்ன கார் இல்லாமலையா இருக்கு? ஏங்க இவ சொன்ன வார்த்தை என்ன? நம்மள ஏமாத்தியவங்க. கொஞ்சம் வாய் முடி சும்மா இரு. சம்மந்தி நீங்க எதுவும் நினைச்சுக்கிடாதுங்க. வாங்க வந்து உட்காருங்க எல்லாரும். இல்ல சம்மந்தி பரவாயில்ல இருக்கட்டும். நாங்க கிளம்புறோம். எங்க பிள்ளைய பாத்துக்கிடுங்க. சம்மந்தி கோவப்படாதுங்க சம்மந்தி. இருங்க, கோவலாம் எதுவும் இல்ல சம்மந்தி. எங்க பிள்ளைய நல்லா பாத்துடுங்க, அதுவே போதும். சம்மந்தி அம்மா பேசுறத பார்த்தா எப்படி எங்க பிள்ளைங்க வாழ்மோனே எங்களுக்கு பயமே வந்துட்டு. நீங்க கொஞ்சம் நல்லா பாத்துக்கங்க. சரி சம்மந்தி, நாங்க நல்லா பாத்துக்கிடுவோம். மைனி வாங்க பிள்ளைகிட்ட சொல்லிட்டு கிளம்புவோம். சரி குழந்தை. சம்மந்தி நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்கிடாதுங்க சம்மந்தி. எப்படியாவது நான் முயற்சி பண்ணி சீக்கிரமா என் பிள்ளைக்கு எல்லாத்தையும் செஞ்சிரேன். நல்லா செய்வி. அவமானப்படுத்திட்டீங்களே சம்மந்தி. மன்னிச்சிருங்க சம்மந்தி. என் பிள்ளைய மட்டும் கண் கலங்காம பாத்துக்கிடுங்க. இவ்வளவு நாளா அவ என் பிள்ளை, இனி அவ உங்க பிள்ளை சம்மந்தி. நீங்க நல்லா பாத்துக்கிடுங்க. என்னை வாரனே சம்மந்தி. போயிட்டு வாரேன். குடும்பமே ஏமாத்துக்கார குடும்பமா இருந்திருக்கு. இந்த குடும்பத்துல போய் பொண்ணு எடுத்து பாருங்க. கார் தரலங்கிறதுக்காகலாம் இப்படி பேசாத. நீ தானே ஆரம்பத்துல பொண்ணை கட்டி தந்தா போதும் எதுவும் செய்ய வேண்டாம்னு சொன்னா. இப்ப என்னவோ புதுசா கதை சொல்லியா? ஏங்க ஒண்ணு செய்ய வேண்டாம் நான் சொன்னேன். என் வாயில இருந்து அப்படி வந்துச்சு. உங்க விருப்பம் போல உங்க மகளுக்கு என்ன வேணாலும் செய்யுங்கன்னு சொன்னேன். அதுக்காக இப்படி ஒண்ணு இல்லாம அனுப்பி வைப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எங்க ஒண்ணு இல்லாம அனுப்பியிருக்காவ? அவ்வளவு சீர்வரிசை பொருள் கொடுத்துருக்காவ. நகை நட்டுலாம் போட்டு தானே அனுப்பியிருக்காவ. ஆமா போட்டுட்டாவ.
போட்டுட்டாவ. ஒரு 100 பவுனாவது போடுவான்னு நினைச்ச, வெறும் 50. பெரிய குடும்பம், வசதி, அப்படி இப்படின்னாவ. நல்லா செய்வா போல நினைச்சிட்டா உங்க விருப்பம் போல செய்யுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். அதுக்காக இப்படி தலையில மிளகா அரைப்பாவன்னு நான் நினைச்சு பார்க்கல. செஞ்ச வரைக்கும் போதும். நம்மளுக்கு என்ன பொம்பளை பிள்ளையா இருக்கு? வந்திருக்க பிள்ளைய உன் மக மாதிரி நினைச்சுக்க. நீ செய்ய அந்த பிள்ளைக்கு 50 பவுன் வாங்கி போடா. வாங்கி போடுவேன். நகை வேலை ரொம்ப கம்மியா இருக்கு அவளுக்கு வாங்கி கொட்டுறதுக்கு. ஒன்னும் செய்ய மாட்டேன். அவிய வீட்ல இருந்து எதுவுமே செய்யாம இருக்கட்டுமே. கார் வாங்கி கொடுக்காம இருக்கட்டும். அதுக்கு வேற தானே இருக்கு. நீ பேசுறதே ஒன்னும் சரியில்லை. தேவையில்லாம பிரச்சனை இழுத்து விடாதுன்னு சொல்லிட்டேன். நான் போய் அவியல வழி அனுப்பி விட்டுட்டு வாரேன். அந்த பொம்பளை நல்லா ஏமாத்திருச்சு நீ. காரை வாங்கிட்டேன், ரயில வாங்கிட்டேன், அதை வாங்கிட்டேன், இதை வாங்கிட்டேன்னுச்சு. கல்யாணம் முடிஞ்ச உடனே சீர் வரிசையில மாத்தி அனுப்பிடுறேன்னுச்சு. ஒன்னும் ஒழுங்கா செய்யல. நல்லா எங்க தலையில மிளகாய் அரைச்சிட்டு போயிட்டு. அவிய மொவ இங்க தானே வாழ போறா. எப்படி வாழியான்னு நானும் பாக்கேன். தமிழு, தமிழு, தமிழு. வாங்கங்க, காப்பி கொண்டு வரட்டுமா? நீ ஏன் இப்படி பண்ண தமிழு? என்ன பண்ண? எதுக்கு வரும்போது எப்படி கோவமா இருக்கியே? என்னைய கேட்காம நீ எதுக்கு அந்த கல்யாணத்துக்கு போனா? ஏங்க அது வந்து உன்னை அங்கெல்லாம் போக கூடாது, மொய்ய மட்டும் யார்ட்டையாவது கொடுத்து விடுன்னு சொன்னா இல்லையா? எவ்வளவு தைரியம் இருந்தா நீ அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வந்திருப்பா. அப்போ என் வார்த்தையில மரியாதை இல்லை, அப்படிதானே? ஏங்க எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க? உங்களுக்கு இந்த விஷயத்த வரதுக்குள்ள யார் சொன்னது? உனக்கு வேலையில இருக்கும்போது போன் அடிச்சேன். கல்யாணத்துக்கு மொய் கொடுத்து விட சொல்லதுக்காக. கௌதம் தான் போன் எடுத்து பேசினான். நீ கல்யாணத்துக்கு உங்க அக்கா கூட போயிருக்கான்னு சொன்னான். அதுவும் துர்காவையும் நீ கூட்டிட்டு போயிருக்கா. என்ன ஏங்க அது வந்து எங்க அக்கா வந்திருந்தாளா? அவட்ட நான் மொய் காசை தாரையும் கொண்டு போய் கொடுத்துருன்னு தான் சொன்னேன். எங்க அக்கா தான் சத்தம் போட்டா, நீ வாயாவிய நேரில் தானே கொண்டு வந்து பத்திரிக்கை தந்தாவ, மரியாதையா இருக்காது, நான் கொண்டு போய் கொடுத்தான்னு சொன்னான். அதான் சரி நம்ம மட்டும் போயிட்டு வரலாமேன்னு நான் நினைச்சேன். துர்காவும் அம்மா எனக்கு வீட்டுக்குள்ள இருக்க போர் அடிக்குது, நானும் வாரேன்னு சொன்னான். அவளையும் நான் வாரண்டான்னு தான் சொன்னேன். எங்கள் அக்கா தான் பிள்ளை வரட்டுமே, எதுக்கு வீட்டில் விட்டுட்டு போகணும்னு சொன்னாங்க. அதான் அப்படியே 2 பேரும் போயிட்டு வந்தோம். நம்ம பிள்ளை அங்க வந்து அந்த பையனை பார்த்திருந்தா எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பா. அவ மனசுல அப்படி எதுவும் இல்லை. ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு வந்திருக்கவங்க மாதிரி தான் வந்து என் பக்கத்திலே தான் இருந்தா. இருந்துட்டு கல்யாணம் முடிஞ்ச உடனே சாப்பிட்டுட்டு கிளம்பி வந்துட்டோம். யாரு கூடயும் பேசவும் இல்லை, யாரையும் பார்க்கவும் இல்லை. பத்திரிக்கை தந்தாவில அந்த அம்மாட்ட தான் பேசிட்டு அதுக்கிட்டே மொய்யும் கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். போட்டா கூட எடுக்கல. நான் நீ போக கூடாதுன்னு தானே சொன்னேன். என் வார்த்தையை மாரி நீ எப்படி போலாம்? எங்க அதான் சொன்னில்ல, நான் வரமாட்டேன்னு தான் சொன்னேன் எங்க அக்காட்ட. எங்க அக்கா தான் பிடிவாதமா வா தமிழுன்னா. நீ வரலன்னா நான் அங்கே ஒத்தையில போவேல மொய்யும் கொடுக்க முடியாதுன்னுட்டா. நான் எங்க அக்கா வரலன்னா ஐசா அம்மாட்ட தான் மொய்ய கொடுத்து விடலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனா எங்க அக்கா வந்து தான் சத்தம் போட்டா, வான்னு கூப்பிட்டக்கு பிறகு எப்படி போகாம இருக்க முடியும்? அதான் அவளுக்கும் துணையா இருந்த மாதிரி ஆச்சு, நம்மளும் மொய்ய கொடுத்த மாதிரி ஆச்சேன்னு போவானே. நான் போக கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்னு சொல்ல வேண்டியதானே மைனிக்கிட்ட. சொன்னீங்க, உங்க குணத்தை பத்தி தான் அவளுக்கே தெரியுமே. நான் குழந்தைகிட்ட பேசிக்கிட்டேன்னு சொன்னான். நான் பேசினாவிய கோவப்பட மாட்டாவே, ஒன்றும் சொல்ல மாட்டாவேன்னு சொல்லி தாங்க கூட்டிட்டு போனேன். நான் வேணா எங்க அக்காளுக்கு போன் போட்டு தரேன், நீங்க வேணா அவட்ட கேட்டுக்கிடுங்க. அவியிட்ட கேட்க என்ன இருக்கு? எனக்கு இந்த வீட்லயே மரியாதை இல்லாம போச்சு. நீ செஞ்ச தப்புக்கு நான் அவியல போய் கேட்கணுமா? துர்காப்பா, இது ஒரு பெரிய தப்புன்னு எதுக்கு நினைக்கிறிய? பத்திரிக்கை கொண்டு வீடு தேடி தந்திருக்காவ, நம்ம கொண்டு போய் மொய்ய கொடுத்துருக்கோம், அவ்வளவுதானே. அவிய பத்திரிக்கை நம்ம வீடு தேடி கொண்டு தரலன்னா நான் பேர்ப்பனாக்கும், நீங்களே நினைச்சு பாருங்க. பழைய பகையெல்லாம் மறந்துட்டு அவியலே வந்திருக்காவ நம்ம வீடு தேடி வாசலுக்கு. அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம ஒரு மொய்ய கூட கொடுக்காம நம்ம பாட்டுக்கு கல்லு மாதிரி இருந்தா நல்லாவா இருக்கும்? ஊருக்காரவிய வேற ஊருக்காரவியன்னா கூட பரவாயில்ல. நாளைக்கு தெருவில் எங்கனையாவது பார்த்தோம்னா முகத்தை பார்த்து பேசணுமே, எப்படி பார்க்க எப்படி பேச? பத்திரிக்கை கொடுத்தோம் வராமல் இருந்துட்டா தமிழ்னு நினைப்பாவ. பழைய விஷயங்களெல்லாம் இன்னும் மனசுக்குள்ள சுமந்துக்கிட்டே தெரியா போல்கேன்னு நினைப்பாவ. அதான் அவியலே காட்டிக்காமல் இருக்கும்போது நம்மளும் அதை எதுவும் பெருசாக காட்டிக்கிடாண்டான் தான் நான் போயிட்டு வந்தேன். நீங்கள் கோவப்படாதங்க துர்காப்பா, நான் எதுவும் பெரிய தப்பு செஞ்சிடல. எங்க அக்கா மட்டும் வரலன்னா நான் பேர்க்கவே மாட்டேன். நீ தான் போனா, அந்த பிள்ளை எதுக்காக கூட கூட்டிட்டு போனா? அதை பார்க்கும் போது ரொம்ப தப்பா இருக்கு தமிழ். எங்க நானே எங்க அக்காலும் போயிருக்கோம், எங்க கூட தானே கூட்டிட்டு போனோம். கூட ஐசா வந்தா அவிய ஃப்ரெண்டுகளும் வந்திருந்தாலும் பேசிட்டு நல்லா சந்தோஷமா வந்தா நம்ம துர்கா. வீட்டுக்குள்ளேயே போட்டு பிள்ளைய அடைச்சி போட்டு அவளை மன கஷ்டத்துக்குள்ள ஆக்காண்டான்னு தான் கூட்டிட்டு போனேன். இதுக்கெல்லாம் ஒரே வழி, சீக்கிரம் கல்யாணத்தை முடிக்கிற என் பிள்ளைக்கு. அப்பதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். இப்ப என்ன நிம்மதி குறைச்சல் வந்துட்டு நீ இப்படி பேசுறிய? உனக்கு ஒன்றும் தெரியாது. இதுக்கு மேல என்னை கேட்காம அங்க கூட்டிட்டு போனா இங்க கூட்டிட்டு போனா எங்கேயா கூட்டிட்டு போனா சரி வராது சொல்லிட்டேன். சரிங்க, நான் எங்கேயும் கூட்டிட்டு போவேல. கோவப்படாங்க, காப்பி கொண்டு வரட்டுமா? போ, கொண்டு வா. ஏ அம்மா, என்ன கோவப்படியாவம்மா? இந்த மனுஷனை என்னால சமாளிக்க முடியல. இதுக்காக தான் அக்காட்ட வரமாட்டேன்னு சொன்னேன்.
அவ தான் கேட்காம வா வான்னு கூட்டிட்டு போயிட்டா. இப்ப என்னால பதில் சொல்லி முடியல. இதுக்கு மேல காத்துட்டு இருந்தா சரி வராது. சீக்கிரம் என் பிள்ளைக்கு மாப்பிள்ளைய பார்த்து கட்டி கொடுக்கணும்.